ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசமா இருக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே கனத்திற்கும் துதிக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறீர். ஹalleluya. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான கர்த்தாவே புதிய வாரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தராகிய உண்மை நாங்கள் பாடி துதித்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி எங்கள் எல்லாருக்கும் கிருபைகளையும் பலனை தருவீராக. ஆண்டவரே, என்னுடைய சமூகத்திலே ஆராதிப்பது எத்தனை ஆனந்தம், எத்தனை பேரன்பம் என்பது தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை போல நாங்களும் சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை போலவே தேவனுடைய சமூகத்தை பாடி துதி செய்து ஆனந்த கழிப்புள்ள உதவிகளுடைய கர்த்தரை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபையை தாங்கப்பா. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. பாட்டினாலேயுமே துதிப்பேன், என் உள்ளந்திரியங்கள் எல்லாமே பாடும் என்று சொல்லப்பட்டதை போல எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள், ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் எல்லாருக்கும் தந்து ஆராதனை நடத்துகிறவர்களுக்கும் ஹalleluya முன்னிலை எல்லாற்றையும் செய்கிறவர்களுக்கும் கர்த்தர் இங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போக கர்த்தர் செய்வீராக. இந்த கரங்களில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இதன் நன்மையினாலே ஒரு திருப்தியாக்குவீராக. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியுள்ள பகுதிகள் எல்லாம் நீர் பொறுப்படுத்தி நடத்துகிறார். உங்களுடைய மாறாத பிரசனம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவனின் கோப்பானவர் யார் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். பாடலாமா? ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள்
பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? விசுவாச உடன்பிறப்புகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5வது வாரத்திலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 5வது வாரத்துல நாம் கர்த்தரை ஆராதிக்க நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். என்னோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் தேவனை ஆராதி, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். உங்களுடைய குற்றக்குறைகளை தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் இறக்கி வைப்போம். நம்முடைய மீறுதல்களை தேவ சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். ஒரு பூரண ஆசீர்வாதம் இந்த கால வேளையில இறங்கி வருவது நிச்சயம். அவரை ஆராதிப்போம். இயேசுவே glory to God. Hallelujah. பூரண ஆசி பொழிந்திடுமே, பூரி போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து சேரி தொங்குவே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து சேரி தொங்குவே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே. அன்பே அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பே அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. ஆத்துமதாகம் தீர்க்க வாருமே, ஆவியின் நிறைந்து மகிழ்ந்திடவே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே. வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரங்கள் தந்தருளுமே. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பின் அருள்
வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வான்மகிமை தந்து வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம். வானம் திறந்துவே வல்லாவியே வந்திறங்கி வாருங்கள் தந்தருமே. வானம் திறந்துவே வந்திறங்கி வாருங்கள் தந்தருமே. அன்பினருள் மாறியே வாருவே அன்பரு நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருவே அன்பரு நேசம் பொங்கி பாடவே. Hallelujah, glory to God. இயேசுவே glory glory hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். hallelujah. எங்கள் குறைகள் மீறுதல்களை முற்றிலுமாய் நீங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நோக்கி ஆண்டவர் பார்த்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது மனம் மறந்துவீரா, மனம் மறந்துவீரா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் மாதத்தில் தொடங்கி இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கழுவி சுமந்து வருவது போல கர்த்தர் அவர் தோள்களின் மேலே நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவை நாமும் அவர் தோள்கள் மேலே நம்மை சாய்ந்து கொள்வோம். இன்றைக்கு வேதனையோடு நீ அமர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க வேதனையோடு கூட என்னை நோக்கி நீங்களும் என்னோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். நமக்கு கவலை ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு எதை குறித்து கவலைக்கூடாது, கவலைப்படாதே என்று ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே என்று வாக்குத்தத்தங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. Glory to God, hallelujah, praise the Lord, hallelujah. துதிக்கிறோம். நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தை மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
நீரே என்ற தேவன். எஸ் யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எஸ் எஸ் யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எஸ் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற நாளிலே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்திருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்.
கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனார், பர்வதங்கள் பெயர்ந்து போனார், அவருடைய கிருபை மாறாது. எஸ், அல்லேலூயா. அவருடைய கிருபை, அல்லேலூயா, அது விலகாது. அவருடைய கிருபை மாறாது, அவருடைய கிருபை விலகாது, அவருடைய கிருபை மாறாது. அல்லேலூயா. மலையில் விலகி போனார், உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கடந்து போனார், விலகாத ஆண்டவர் ஒருவர் உண்டு. மலைகள் விலகும், குன்றுகள் அசையும், மாறாவும் கிருபை மாறிடாதே. எஸ், என் வாழ்க்கையில எது மாறினாலும் மாறாத அவருடைய கிருபை. எல்லோரும் சொல்லுவோமா? மலைகள் விலகும், குன்றுகள் அசையும், மாறாவும் கிருபை மாறிடாதே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் என் தெய்வம் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், என் தெய்வம் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் என் தெய்வம் இயேசுவை ஆராதிப்பேன். ஒரு விஷயம் மாத்திரம், மலைகள் விலகும், குன்றுகள் அசையும், மாறாவும் கிருபை மாறிடாதே. என்றென்று மாறாத ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாளிலே சுகந்த வாசனை புதுவாழ்வு சபையின் பாஸ்டர் அவர்கள் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நாம் கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தகப்பன் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 11 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 12வது வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த இடத்துல கோடான கோடி தூதர்கள் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை துதிப்பதற்காக தான் அவர் நம்மையும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. அவர் துதியை சொல்லி வருகிற நம்மை பாதுகாப்பதற்காக அவர் நமக்காக தூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 23:20 வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூதர்களுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்தால், சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாராம். பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு, தூதர்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்கும் பொழுது நாம் எத்தகைய தீங்கிலே எத்தகைய தீமையான காரியங்கள் நம்மை அணுகினாலோ அவற்றிலிருந்து பாதுகாத்து விடுவிக்க கர்த்தருடைய தூதனானவரை கர்த்தர் நமக்காக அனுப்புகிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறவர்களாகவும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இந்த நாம் தியானிக்க போகிற இந்த பகுதியிலே தேவ தூதர்கள் தீமையான நேரத்திலே நம்மளை எப்படி விடுவிக்க போறார்கள் என்று முதல் பாயிண்ட் நாம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்திலே இஸ்ரவேல் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படியாக கூறுகிறார். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இஸ்ரவேல் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்ட தூதனானவர் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்கிற தூதனானவர் நமக்காக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் எத்தகைய தீமையான சக்திகள் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது எந்த பக்கம் திரும்பினாலும் தீமைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மூலமாக தீமை, இயற்கையின் மூலமாக தீமைகள், கொள்ளை நோய்கள் மூலமாக தீமைகள், பல்வேறு விதத்திலே தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த தீமையான காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்கிற தூதனானவரை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு இத்தகைய பாதுகாப்பு கட்டாயம் கிடைக்கும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இரண்டாவதாக பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 20:14 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணும்படி ஒரு தூதனானவரை அனுப்புகிறார் என்று எண்ணாகமம் 26:16 நாம் வாசிக்க பார்க்கலாம். பல சக்திகள் இந்த உலகத்திலே நம்மை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. பொல்லாத மனிதர்கள் நம்மை அடிமைப்படுத்தி நாம் எதையாகிலும் நாம் அவர்களுக்கு கீழ்ப்பட்டு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை எப்படியாகிலும் அடிமைப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி இருக்கிற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது அந்த தீய மனிதர்களுடைய சீற்றத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக ஒரு தூதனானவரை உங்களுக்காக அனுப்புகிறார். ஆகவே எந்த ஒரு அடிமைத்தனம், நீங்கள் அடிமைக்கு உட்பட்டு காணப்படுகிறீர்களோ, ஒருவேளை நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம், அந்த பயத்தை எல்லாம் மாற்றி உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய தூதனானவரை கர்த்தர் உங்களுக்காக அனுப்புகிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களிலே சோர்வில் இருந்து விடுதலை பெற கர்த்தருடைய தூதனானவரை கர்த்தர் அனுப்புகிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த பொழுதும் அவருக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த பொழுதும் அவருக்கு ஒரு சோர்வு காணப்பட்டது. அவர் போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கூறி ஒரு சூறை செடியின் கீழ் அவர் படுத்துக் கொண்டிருந்தார். போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் சூளை செடியின் கீழ் உட்கார்ந்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சோர்வை நீக்கும்படியாக அந்த இடத்திலே ஒரு கர்த்தருடைய ஆவியானவரை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதனானவரை அனுப்பி அவரை தட்டி எழுப்புகிறார். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல இழப்புகள் மத்தியிலே உங்கள் இருதயம் சோர்வடைந்து எழும்ப முடியாத அளவுக்கு நீங்கள் சோர்வுற்று காணப்படலாம். இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய தூதனானவர் உங்களை அந்த சோர்வில் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய் அவர் உங்கள் வீடுகளிலே, உங்கள் நடுவிலே அவர் உட்பிரவேசிக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்தபடியாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய தூதனானவர் நமக்காக கொடுக்கப்படுகிறார். தானியேலை பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு குற்றமும் செய்யாத அவரை எங்க போட்டாங்க? சிங்க கெபியிலே போட்டாங்க. ஆனாலும் அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய தூதனானவர் சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை எரிகின்ற அக்கினி சூளைக்கு விடுவிக்கிற ஆண்டவர் தானியேலை கர்த்தர்
இந்த சிங்கத்தின் நடுவின் வாயிலிருந்து கர்த்தர் தானியேலை அருமையாய் காப்பாற்றினார். அவைகள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய தூதனானவரை கர்த்தர் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதுபோல உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களுடைய வாயை கட்டி போடும்படி கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்காக அனுப்பப்படுகிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக சிறைப்பட்டு போகிற காலத்திலே கர்த்தருடைய தூதனானவர் நமக்காக தேவன் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கு வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த அறைக்குள்ளே, அந்த சிறைச்சாலைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பிரகாசம் காணப்பட்டது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே பேதுரு செய்தார். உடனே தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவலை எல்லாம் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு காவல் அண்டையிலே வந்தபொழுது அந்த இருப்பு கதவு என்ன பண்ணுச்சான், தானாய் திறவுண்டதாம். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இந்த இருப்பு கதவு போல 1ஆம் காவல் 2ஆம் காவல் போல ஒருவேளை அடைப்பட்ட நிலையிலே நீங்கள் கிடக்கலாம். அடைப்பட்ட நிலையில என்னை ஆசீர்வதிப்பது யார், என்னை வந்து சுகமாய் தங்க பண்ணுகிறது யார் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு அங்கலாய்ப்போடு தவிப்போடு இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தடைகளை நீக்குவதற்காக கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்காக அனுப்பப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதோ எல்லா தடை கதவுகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி உங்களுக்காக அவர் வாசல்களை திறந்து நீங்கள் ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் என்றால் உங்களுக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு தூதனானவரை அனுப்பி நீங்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களுக்காக ஒரு தூதனானவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை அனுப்பி உங்களை விடுவிக்கும்படிக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாவே, எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு எங்களுக்காய் நீ தூதர்களுக்கு கட்டளை இடுகிறீரே. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு எங்களுக்காய் நீ தூதர்களை கட்டளை இடுகிற தேவனாய் இருக்கிறீரே. அதற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் என்னென்ன பாடுகளின் வழியாய், என்னென்ன உபத்திரவங்களின் வழியாய், என்னென்ன சிறையிருப்புகளின் வழியாய், எந்தெந்த தீமைகளின் வழியாய் கடந்து போகிறார்கள், எந்தெந்த அடிமைத்தனத்தின் வழியாய் கடந்து போகிறார்கள் என்பதை கர்த்தர் மட்டுமே அறிவீரப்பா. கர்த்தர் நீ தயவாய் இறங்கி உடைய தூதனானவரை அவர்களுக்காய் அனுப்புவீராக அப்பா. எல்லா சிறைப்பட்ட வாழ்க்கையும் மாறுவதாக, எல்லா அடிமை தனத்தின் வாழ்க்கையும் மாறுவதாக, எல்லா விதமான ஆண்டவரே தீமையான காரியங்களில் இருந்து பிள்ளைகளை விட்டுத்தலையாக்கும்படி ஒரு தூதனானவரை நீர் இப்பொழுதே அனுப்புகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விட்டுத்தலையின் ஆவியானவர் நீர் கடந்து வந்து விடுவிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கன்னிமணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் உடைய வேத வசனத்தை கேட்டு உம்மை ஆராதித்து உம்மை துதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வலது கரம் இவர்களுக்காய் பராக்கிரமம் செய்யட்டும் அப்பா. இவர்களுக்காய் கர்த்தர் நீர் எழுந்தருளி யுத்தம் செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் அவர்களை தாங்கிக் கொள்வீராக, ஏந்திக் கொள்வீராக. தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்தி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் இணைந்து சொல்வோமா?
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.